ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் செல்லக்குட்டீஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கையில் ஆசிட் பாட்டிலுடன் நின்று கொண்டு தன்னை மிரட்டி கொண்டிருப்பவனை பார்த்து சாராவிற்கு நெஞ்சுக்கூடு காலியானது போல் திகில் பரவியது. தைரியத்தை வரவழைத்து கொண்டு அவனிடம் பேசினாள். சார், அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாதீங்க. நான் எதுவும் செய்யக்கூடாதுன்னா நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கணும். ஏன் சார் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க? என்னோட உலகமே வேறு. கடவுளோட பாதையில் நான் ரொம்ப தூரம் போயிட்டேன். திரும்பியே வர முடியாத தூரம். என்னால் நிச்சயமாக உங்களை நினச்சி கூட பார்க்க முடியாது. போதும், நிறுத்து. இப்போ நான் சொல்கிறத நீ கேட்காட்டி நான் சொன்ன மாதிரியே ஆசிட்டை ஊற்ற தான் போகிறேன் என்று கூறியவனை இமைக்காமல் பார்த்தவள் இனி தான் சொல்லும் எந்த சமாதான பேச்சுக்களும் இவனிடம் எடுபட போவதில்லை என்பதை உணர்ந்தாள். தன்னுடைய செயல்களால் தான் இவனுக்கு புரிய வைக்க வேண்டும். இப்போ என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை? நடகா இருக்கிறது தானே. என்னோட இந்த அழகை யாரையும் பாதிக்க வேணாம். யாரையும் என் பின்னால் சுத்த வைக்க வேணாம். கண்களில் நீர் வழியே அப்படியே கீழே முட்டி போட்டு அமர்ந்தவள், கர்த்தரை, என்னால் தாங்க முடிகிற வலியை மட்டுமே எனக்கு கொடுங்க என்று வாய்விட்டு பிரார்த்தித்தாள். பின்னர் கண்ணீரை துடைத்து கொண்டு எழுந்தவள் அவனை நேராக பார்த்தாள். அவள் என்ன செய்கிறாள் என்பது புரியாமல் அவளை பார்த்து கொண்டிருந்தவனின் கைகளில் இருந்த ஆசிட் பாட்டிலை வெறிக்கென அவனிடமிருந்து பிடுங்கினாள். அதை திறந்தாள். ஒரு நிமிடம் அவள் என்ன செய்ய போகிறாள் என்று புரியாமல் பார்த்து கொண்டிருந்தவனுக்கு மறுநிமிடம் அது புரிபட அவன் ஏய் என்று கத்துவதற்குள் ஒரு கையால் தன் கண்களை மூடிக்கொண்டு மறு கையால் அந்த பாட்டிலை தன் நெற்றியின் மேலே கவிழ்த்திருந்தாள். அவள் செய்த காரியம் அவனை பிரம்மை பிடித்தார் போன்று நிற்க வைத்தது. சில நிமிடங்கள் கண்களை இறுக மூடி நின்றிருந்தவளுக்கு எந்த வலியுமே தெரியாமல் போக மெல்ல கண்களை திறந்து பார்த்தாள். அதன் பின்னரே அது ஆசிட் அல்ல, ஏதோ பிசுபிசுப்பான திரவம் என்று புரிப்பட்டது. கதிரை பார்த்து முறைத்தவள், என்ன சார் இது என்று அவன் கைகளில் அந்த பாட்டிலை திணித்தாள். அடுத்த டைம் என் பின்னாடி வரும்போதாவது நிஜமான ஆசிட்டான பார்த்து வாங்கிட்டு வாங்க என்று விட்டு ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பிச் சென்றாள். இனிமேலும் அவள் பின்னால் போக கதிருக்கு என்ன பைத்தியமா? திக்பிரமை பிடித்தது போல் நின்றவன் எவ்வளவு நேரம் அப்படியே நின்றானோ. அவள் மீதான ஆசை, காதல், ஈர்ப்பு என அத்தனையும் அவள் போன திசையிலேயே தூக்கி போட்டுவிட்டு எதிர் திசையில் காரை செலுத்தினான். அடுத்து வந்த 2 நாட்களும் ஆஃபீஸிற்கு சாரா வராததால் கௌதம் பயந்தே போனான். ஃபோன் செய்து பார்த்த பொழுது ஃபீவர் பாஸா தான் வரல, நாளைக்கு வந்துடுவேன் என்ற பதில் கிடைக்கவே நிம்மதியுற்றான். ஆனால் அடுத்த நாள் கையில் கட்டுடன் அவளை பார்த்த பொழுது அவளை கேள்விகளால் துளைத்தெடுத்து விட்டான். சாரா, கையில் என்னாச்சு? அது பாஸ், ஸ்கூட்டிலேருந்து கீழே விழுந்துட்டேன். வேறு எந்த பிரச்சனையும் இல்லையே. கதிர் திரும்ப உங்ககிட்ட ஏதாச்சும் பிரச்சனை பண்ண பார்த்தானா? அவர்களிடையே பிரச்சனை மூட்ட இஷ்டமில்லாதவளை, இல்லை பாஸ், அப்படி எதுவும் நடந்தால் நான் பார்த்துக்கிறேன், அதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க. நாளைக்கு தானே உங்கள் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ், அதுக்கு போங்க பாஸ். போகணும் தான், ஆனால் அவன் என்னை பார்த்தா என்ன சொல்வானோன்னு எனக்கு பயமாக இருக்குது. ஏதாவது இன்னும் பிரச்சனை பண்ணுவான்னு தோணுது. பாஸ், பயப்படாதீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரியும் எதுவும் நடக்காது. ஒருவேளை கதிர் சார் மனசு மாறிக்கூட இருக்கலாமே. நீங்கள் கிளம்புக பாஸ் என்று கௌதமை கிளப்பி விட்டாள். அவனும் அரைமனத்துடனேயே கிளம்பி கதிரின் வீட்டிற்கு சென்றான். அங்கு சென்ற கௌதம் சந்தோஷமாய் அனைவரிடமும் பேசி சிரித்து கொண்டிருந்த கதிரை நிச்சயமாய் எதிர்பார்க்கவில்லை. முற்றிலுமாக மாறி அவன் பழைய கதிராகவே ஆகியிருந்தான். கௌதமிற்குத்தான் தன் கண்களை கூட நம்ப முடியவில்லை. கௌதமை பார்த்த கதிரின் விழிகள் முதலில் கருத்து பின்னர் மகிழ்ந்தது. டே கௌதம், ஏண்டா வந்துட்ட? அவன் ஆஃபீஸையே கட்டிட்டு அழ வேண்டியது தானே. இப்போ தான் எனக்கு கல்யாணனே உனக்கு ஞாபகம் வந்துச்சோ என்று கோபித்து கொண்டான். எனது கதிர் இந்த திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்து விட்டானா என்று நினைத்த கௌதமிற்கு ஒன்றுமே புரியவில்லை. எப்படியோ திருமணம் நடந்தால் சரி என்று கௌதமும் சந்தோஷமாகவே நினைத்து கொண்டான். இருந்தாலும் 2 நாள் முன்பு வரை சாரா இல்லாட்டி நான் செத்துருவேன் என்று சொல்லி கொண்டிருந்த கதிர் எப்படி இந்த மாதிரி மாறி இருக்கக்கூடும்? கதிர், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், தனியாக வரியா என்று கௌதமை ஒரு பயப்பார்வை பார்த்த கதிர், ஏன் 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 கௌதம், எனக்கு நிறைய வேலை இருக்குடா, இங்கே டைமே இல்லை பாரு என்று சொன்னவனை முறைத்தான் கௌதம். வலுக்கட்டாயமாய் அவனது அறைக்கு கூட்டிச் சென்று கதவையும் மூடினான். சாரான்னு பைத்திய மாதிரி புலம்பிட்டு இருந்தா எப்படிடா திடீர்னு மாறின? அவன் அப்படி கேட்ட பிறகுதான் சாரா எதையுமே அவனிடம் கூறவில்லை என்பதை உணர்ந்தான். இனிமே அவளை பற்றி என்கிட்ட பேசாதடா. சாரா அவளையெல்லாம் பெத்தாங்களா இல்லை செஞ்சாங்களாடா? அவளை பற்றி பேசாததாக இருந்தால் இனிமே என் கல்யாணத்துக்கே வர வேணாம் என்று கராராக பேசி விட்டு சென்ற கதிரை பார்த்த கௌதமிற்கு எதுவும் புரியவில்லை. இவர்கள் இருவருக்குள்ளும் ஏதோ நடந்திருக்கிறது என்பதை ஊகித்தவனுக்கு அது என்ன என்பதுதான் புரியவில்லை. எப்படியோ கதிர் மாறிவிட்டான் என்பதே அவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தது. அடுத்த நாள் கதிரின் திருமணமும் இனிதே நடந்து முடிந்தது. பொடிந்த கையோடு கதிர் சுசித்ராவுடன் மும்பைக்கு கிளம்பிவிட்டான்.
அது அவன் அப்பாவின் ஏற்பாடு. மும்பையில் இருக்கும் அவர்களின் கம்பெனிகளையே பார்த்து கொள்வதற்காக அவனை அங்கு அனுப்ப ஏற்பாடு செய்திருந்தார். கௌதமிற்கு இதில் வருத்தம் இருந்தாலும் நண்பனின் வளமான வாழ்விற்காக அவனை சந்தோஷமாகவே வழி அனுப்பி வைத்தான். கதிரின் இந்த பிரச்சனைகள் ஓய்ந்த பிறகே அவனால் லேகாவை பற்றி நினைத்து பார்க்கக்கூட முடிந்தது. இனி அவர்கள் திருமணத்தை பற்றி யோசிக்க வேண்டும். லேகாவுடனான திருமணம் என்னும் நினைவே அவனுள் தித்திப்பை பரப்பியது. அந்த தித்திப்பு தந்த சந்தோஷத்துடனேயே ஆஃபீஸிற்கு கிளம்பிச் சென்றான். அவனின் அந்த சந்தோஷமான முகத்தை பார்த்த சாரா, என்ன பாஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க போலையே, உங்கள் ஃப்ரெண்டோட மேரேஜ் நல்லபடியாக முடிஞ்சதா? அதுக்கு என்ன, ரொம்ப கிராண்டாகவே முடிஞ்சது. இனிமே அவன் தொல்லை உனக்கு இருக்காதுல்ல? இன்னும் 1 வருஷத்துக்கு இந்த ஊர் பக்கமே வரமாட்டான். மும்பைக்கு பறந்து போயிட்டான். அப்படியா பாஸ்? ஆனால் நான் தான் அவனை ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன். கதிர் எனக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட். எனக்காக எதுவும் செய்வான். அவன் சின்ன வயசுலேருந்தே அப்படி தான். ஆனால் நான் தான் அவனை கொஞ்ச நாளாக ரொம்ப ஹார்ட் பண்ணிட்டேன். சாரி பாஸ், அதுவும் என்னால் தானே. அப்பொழுது தான் நினைவு வந்தவனாக, சாரா, எனக்கு ஒரு டவுட்டு. எப்படி கதிர் உன்னை விட்டுட்டான்? எனக்கு சுத்தமாக புரியலை. உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதாவது நடந்ததா? நடந்ததை சொல்லி அவர்களின் நட்பில் விரிசல் ஏற்பட செய்ய அவளுக்கு இஷ்டமில்லை. அப்படி எதுவும் நடக்கல பாஸ். அவன் ஏன் மாறினான்னு எனக்குமே தெரியல என்று பொய்யுரைத்தாள். ஆனால் அவள் சொன்ன இந்த பொய்யே பின்னாளில் அவள் வாழ்வை கோரமாக சிதைக்கப் போவதை அவள் அறியவில்லை. கௌதமும் தோலை குலுக்கிவிட்டு அந்த விஷயத்தை அத்தோடு மறந்தும் போனான். வாழ்க்கை கௌதமிற்கு அலையே இல்லாத கடல் போல அத்தனை மகிழ்ச்சியாய் சென்று கொண்டிருந்தது. தொழிலில் வரும் அத்தனை தடைகளையும் உடைத்து வெற்றியாய் மாற்றிக்கொண்டிருந்தான். லேகாவுடனான காதலும் ஊடல்கள் நிறைந்ததாகவே சுவாரஸ்யமாய் சென்று கொண்டிருந்தது. கதிரின் ஞாபகம் வரும்பொழுது அவனுக்கு ஃபோன் செய்வான். ஆனால் கதிரும் இப்பொழுதெல்லாம் அவனிடம் பேசுவதில் அவ்வளவு ஆர்வம் காட்டுவதில்லை என்று புரிந்து கொண்டவனுக்கு அவனுடனான பேச்சையும் குறைத்து கொண்டான். கௌதமிடம் மட்டுமின்றி கதிர் யாருடனுமே தொடர்பில் இல்லாதது அவனுக்கு சிறு உறுத்தலை தந்தாலும் அவன் அவனது வாழ்க்கையை வாழட்டும் என்று கௌதமும் ஒதுங்கிவிட்டான். நாட்கள் கடுகாகி விரைந்து செல்ல ஆரம்பித்தது. லேகாவும் கல்லூரி படிப்பை முடித்து விட்டாள். அன்று ஞாயிற்றுக்கிழமை. கௌதமும் லேகாவும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு கொண்டே பேசிக் கொண்டிருந்தனர். அப்பொழுதுதான் கௌதம் லேகாவிடம் திருமண பேச்சை ஆரம்பித்தான். லேகா, உனக்கு ஸ்டடீஸ் முடிஞ்சிருச்சுல்ல, நம்ம ஏன் வீட்டில் பேசி நம்ம லவ்வை பற்றி சொல்லி மேரேஜை ஏற்பாடு பண்ணக்கூடாது? என்ன கௌதம், விளையாடுறீங்களா? இப்போ என்ன நம்ம மேரேஜ்க்கு அவசரம்? நான் இன்னும் படிக்கணும். என்ன திரும்ப படிக்க போறியா? ஆமாம் கௌதம், எனக்கு பாரிஸில் ஒரு யூனிவர்சிட்டியில் சீட் கிடச்சிருக்கு. ஆனால் நீ ஏன் இதை பற்றி என்கிட்ட முன்னமே சொல்லலை? இல்லை கௌதம், நான் சொல்லணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்கு டைம் தான் செட் ஆகலை. என்னை விட்டுட்டு உன்னால் இருக்க முடியுமா லேகா? எப்படி இப்போ ஒரு டிசிஷனை என்னை கேட்காம எடுத்த? சாரி கௌதம், இந்த யூனிவர்சிட்டியில் சீட் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். என்னால் அதை விட முடியாது. உங்களை பிரிஞ்சிருக்கிறது எனக்கும் கஷ்டம்தான். புரிஞ்சுக்கோங்கள ப்ளீஸ். ஒரே ஒரு வருஷம்தான். டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்துடுவேன். ப்ளீஸ் டா என்று அவன் தாடியை பிடித்து கொஞ்சியவளை அவனால் கோபம் கொள்ள முடியாமல் போனது. சரிதான், ஆனால் ஒரே ஒரு வருஷம்தானே, அப்புறம் வந்துடுவல்ல? ஆமாடா, வராமல் எங்கே போக போகிறேன்? ஒரே ஒரு வருஷம் மட்டும் எனக்காக வெயிட் பண்ண. நான் வந்ததுக்கப்புறம் உடனே மேரேஜ் பண்ணிக்கலாம் என்று கண்களில் ஆசை மின்ன கூறினாள். அதன் பிறகு அவளை அனுப்பி வைக்க அவனுக்கு எந்த தயக்கமும் எழவில்லை. அவள் பாரிஸ் செல்லும் நாளும் வந்தது. ஏர்போர்ட்டிற்கு சென்றவள் அங்கு இன்னும் கௌதம் வந்திருக்கவில்லை என்பதை அறிந்தவுடன் உடனே கௌதமிற்கு ஃபோன் செய்து பார்த்தாள். அவன் எடுக்கவும் இல்லை. தன் அம்மாவிடம் சென்றவள், அம்மா, என் ஃப்ரெண்டு ஒரு கிஃப்ட் தரேன்னு சொன்னா, பட் நான் அதை வாங்க மறந்துட்டேன். போய் வாங்கிட்டு வந்துடவா? என்ன விளையாடுறியா? அம்மா ப்ளீஸ்மா, ஃப்ளைட்டுக்கு தான் இன்னும் 2 hours இருக்கே, சீக்கிரம் போயிட்டு வந்துடுறேன் என்று அவர்களிடம் பொய்யுரைத்துவிட்டு கௌதமை பார்க்கத்தான் சென்றாள். நேராக ஆஃபீஸிற்கு வந்தவள் கௌதமியின் ரூமை நோக்கி வேகமாகவும் நடந்தாள். அதை பார்த்த சாரா லேகாவை ஓடி வந்து தடுத்தாள். மேடம், சாரி, பாஸ் ஒரு மீட்டிங்கில் இருக்காரு, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்களேன் என்றவளை கண்டமேனிக்கு முறைத்து வைத்தாள் லேகா. அங்கேயே அமர்ந்தும் காத்திருக்க தொடங்கினாள். சிறிது நேரத்திலேயே மீட்டிங் முடிந்துவிட சாரா கௌதமிற்கு ஃபோன் செய்து லேகா வந்திருப்பதை கூறினாள். பாஸ், மேடம் ரொம்ப கோபமாக இருக்காங்க போலையே. ஐயோ, அப்படியா இருக்கா? ஆமாம் பாஸ், என்ஜாய் பண்ணுங்க. அவங்கள அனுப்பி வைக்கிறேன். நான் அவகிட்ட அடி வாங்க போகிறது என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கா? ஆமாம், நல்லா என்ஜாய் பண்ணுங்க என்றவளை சாரா என்று பற்களை கடித்தான். அவள் உடனே ஃபோனை கட் செய்துவிட்டு லேகாவை உள்ளே அனுப்பினாள். உள்ளே வந்தவள் கௌதமிடம் படப்படவென புரிய ஆரம்பித்தாள். ஏண்டா, அங்கே நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா உனக்கு மீட்டிங் தான் பெருசாக போச்சா? லேகா, அப்படி இல்லடி, அங்கே உன் அம்மா அப்பாலாம் இருப்பாங்க. நான் எப்படி வரது? பக்கத்தில் வர வேணாம், அட்லீஸ்ட் தூரத்துலேருந்து பாய் சொல்லலாம்ல என்று கண்களில் நீர் வடித்தாள். இல்லடி, நீ என்னை பிரிஞ்சு போகும் பொழுது எனக்கு ரொம்ப வலிக்கும். அதனால தான் வரல. சாரிம்மா. போடா, நீ வராட்டினா போகவே மாட்டேன் என்று அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள். அவர்களின் காதல் ஒரு சைவ வகை காதல். இதுவரை முத்தங்களை கூட பரிமாறிக் கொண்டிராத காமம் கலக்காத தூய்மையான காதல் இது. அவள் நெஞ்சில் சாய்ந்த பொழுது கூட எந்த உணர்வுகளுக்கும் பலியாகாமல் அவளை மெல்ல தன்னிடமிருந்து விலக்கி நிறுத்தினான்.
சரி நானும் வரேன் என்று விட்டு அவளுடன் கிளம்பினான். ஏர்போர்ட்டில் அவளின் அம்மா அப்பாவிற்கு தெரியாமல் தூரத்திலிருந்தே கையசைத்து விடை கொடுத்து அவளை மகிழ்ச்சியுடனேயே கௌதம் பாரிஸுக்கு அனுப்பி வைத்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.